ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவர்ஃபுல் லேர்னிங். இந்த வீடியோவில் நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா இன்டர்வியூவில் டெல் மீ அபவுட் யோர் செல்ஃப்ங்கிற கொஷினை நீங்கள் எப்படி டேக்கிள் பண்ணலாங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளோட சொல்ல போகிறேன். இது வந்துட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, இன்ஜினியரிங், ஃபினான்ஸ், ஆண்டர்பிரினர்ஷிப் இந்த 5 டொமைனுக்கும் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளோட சொல்ல போகிறேன். ஈச் டொமைனுக்கு 2 எக்ஸாம்பிள் மாதிரி தான் கவர் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஜென்ரல் டிப்ஸ் பார்த்துடலாம். இந்த டிப்ஸ் நீங்கள் அப்சர்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை எக்ஸாம்பிளில் அப்ளை பண்ணியிருக்கிற மாதிரி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய இன்ட்ரடக்ஷன் சொல்ல போது உங்களுடைய நேம், டிகிரி, காலேஜோட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தால் இந்த வீடியோ ஃபுல்லி ஃப்ரெஷருக்கு மட்டும்தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்டர்ன்ஷிப், ப்ராஜெக்ட் இல்லாட்டி சர்டிஃபிகேஷன் கோர்சஸ்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா அதையுமே மென்ஷன் பண்ணுங்கள். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, 1 or 2 ஸ்கில்ஸ் ரெலவென்ட் டு த ஜாப், நீங்கள் அப்ளை பண்ணுற ஜாபுக்கு ரெலவெண்ட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ராங் ஸ்கில்ஸ் 1 or 2 ஹைலைட் பண்ணுங்கள். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கரியர் கோல் என்னவா இருக்கு, நீங்க எதுக்காக இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணீங்கங்கிறதையும் ஹைலைட் பண்ணுங்க. ஸோ இந்த 4 பேஸ் திங் நீங்க வந்துட்டு டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப்னு சொல்லும்போது சொல்ல வேண்டியது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஃபினான்ஸ், அக்கௌண்டிங் அண்ட் பேங்கிங்கோடைய எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இது ஜஸ்ட் எக்ஸாம்பிள் தான். நான் காமிக்கிற எக்ஸாம்பிள்ஸை அப்படியே நீங்கள் மெமரைஸ் பண்ணிவிட்டு டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப்னு கேட்கும்போது இன்டர்வியூவில் சொல்லக்கூடாது. இந்த எக்ஸாம்பிளை பயன்படுத்தி உங்களுக்கு ஏற்ற மாதிரி ப்ளஸ் ஜாப் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சொல்ல கற்றுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஸ் கிராஜுவேட்டுக்காக இந்த பிகாம், எம்பிஏ கேட்டகரியிலலாம் இருப்பீங்களா, அவங்களுக்காக. ஸோ இங்கே வந்துட்டு நான் எந்த ஒரு ரியல் காலேஜ் நேம் இல்லை ஆஃபீஸ் நேமையும் யூஸ் பண்ணல, எக்ஸாம்பிளுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, ஹாய், ஐ எம் ஏபிசி. இந்த இடத்துல உங்கள் நேம் சொல்லணும். ஐ ரீசென்ட்லி கம்ப்ளீட்டட் மை எம்பிஏ இன் ஃபினான்ஸ் ஃப்ரம் எந்த காலேஜ் ஆர் எந்த யூனிவர்சிட்டியோ அதை நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். டியூரிங் மை ஸ்டடீஸ் ஐ இன்டர்ன்ட் அட், நீங்கள் ஏதாச்சும் ஒரு பேங்க்கில் வேலை பார்க்குறீங்க, ஏதாச்சும் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துருந்தீங்கன்னா அந்த இன்டர்ன்ஷிப்பை இங்கே மென்ஷன் பண்ணும். ஸோ இந்த இடத்துல நான் எப்படி மென்ஷன் பண்ணியிருக்கேன்னா, ஐ இன்டர்ன்ட் அட் ஏபிசி பேங்க் where I assisted with customer KYC and helped in data validation. ஸோ இந்த இடத்துல நான் இன்டர்ன்ஷிப்பில் என்ன வேலை பண்ணங்கிறத கிளியராக சொல்கிறேன். I also completed a certification in financial modeling and have a good command over MS Excel and Tally. I'm looking to start my career in a reputed financial firm where I can apply my analytical and accounting skills. ஸோ நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி அந்த 4 பாயிண்ட்ஸுமே இந்த எக்ஸாம்பிளுக்கு சூட்டபுளாக இருக்குது. இதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எக்ஸாம்பிள் 2 பார்க்கலாம். பிகாம் ஃப்ரெஷர் வித் Tally and GST. So my name is ABC. I finished BCom from XYZ College. I have completed a short-term course in Tally Prime and GST filing and also helped a local CA office during the tax season. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, என்னுடைய பெயர், நான் எந்த காலேஜில் படித்தேன், என்ன கோர்ஸ் முடிச்சிருக்கேன், ப்ளஸ் நான் எங்கே ஒர்க் பண்ணங்கிற மாதிரி ஒரு ஓவர்வியூ இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலன்னு சொன்னால் அதுக்கு பதிலாக நீங்கள் சர்டிஃபிகேஷன் படிச்சிருக்கீங்களா, அது மூலிமா என்ன ஸ்கில்ஸ் நீங்கள் கெயின் பண்ணீங்க, அதை நீங்கள் எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுற ஜாபுக்கு உதவ போகிறீங்க, உங்களுடைய ஸ்கில்ஸுங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இங்கே கிளியராக இருக்கு, ஐ எம் லுக்கிங் ஃபார் அ ஜூனியர் அக்கௌண்டன்ட் ரோல் வேர் ஐ கேன் கெயின் மோர் எக்ஸ்பீரியன்ஸ் வித் டே டு டே அக்கௌண்டிங் அண்ட் கிளைண்ட் இன்ட்ராக்ஷன். ஸோ இந்த இடத்துல நம்ம இன்னொரு லைனையும் ஹைலைட் பண்ணுறோம், நான் எதுக்காக உங்கள் ஜாப்க்கு அப்ளை பண்ணுறேங்கிறதையும் சொல்கிறோம். ஸோ இதுலேயுமே நான் ஃபஸ்ட்டு காமிச்சு அந்த 4 பாயிண்ட்ஸ் வந்துட்டு சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஃபர்தராக பார்க்குறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலில் பிளேஸ்மெண்ட் டிப்ஸ் அண்ட் கைட்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் பேஸ் கம்பெனியில் எப்படி பிளேஸ் ஆகணும், பிளேஸ்மெண்ட் ஹேக்ஸ் என்ன மாதிரி இருக்குது, நீங்கள் ஐடி ஜாப்க்கு போகிறீங்கன்னா டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் என்ன மாதிரி இருக்குது, அதே மாதிரி ஃப்ரெஷர்ஸ் பிளேஸ்மெண்ட்டில் என்ன மிஸ்டேக் மேக் பண்ணுவாங்க, அதை நீங்கள் எப்படி அவாய்ட் பண்ணலாங்கிற மாதிரி பியூட்டிஃபுல்லாக டிப்ஸ் நிறையாவே போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஃப்ரெஷர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ் டொமைன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் ரியாக்ட் டெவலப்பர்னு சொல்லி வச்சுருக்கேன். நீங்கள் வந்துட்டு டேட்டா சயின்ஸ் படிக்கலாம், இல்லை சைபர் செக்யூரிட்டி, எத்திக்கல் ஹேக்கிங் இந்த மாதிரி நிறையா இருக்குது. நான் இங்கே ஒரு உதாரணமாக ரியாக்ட் எடுத்திருக்கேன். ஹாய், ஐ எம் ஏபிசி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிராஜுவேட் ஃப்ரம் XYZ இன்ஸ்டியூட். ஆர் இந்த இடத்துல நீங்கள் யூனிவர்சிட்டி, காலேஜ் எது உங்களுக்கு அப்ளிகபிளோ அதை நீங்கள் வச்சுக்கலாம். ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் மல்டிபிள் React.js ப்ராஜெக்ட்ஸ் இன்க்ளூடிங் அ டாஸ்க் மேனேஜர் ஆப் அண்ட் அ வெதர் டேஷ்போர்ட் யூசிங் OpenAI. ஸோ இந்த இடத்துல நான் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன், அது எந்த ப்ராஜெக்ட் அப்படிங்கிற ஒரு ஓவர்வியூவும் டைட்டில் மூலியமாக சொல்கிறேன். ஐ ஹவ் ஆல்சோ இன்டர்ன்ட் வித் அ ஸ்டார்ட் அப் வேர் ஐ ஒர்க் ஆன் ஃப்ரண்ட் அண்ட் பக் ஃபிக்ஸிங். ஸோ எனக்கு இன்டர்ன்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது, எனக்கு டீபக்கிங் ஸ்கில்ஸும் இருக்குங்கிறத இது மூலியமாக நான் சொல்கிறேன். ஐ எம் வெரி இன்ட்ரெஸ்டட் இன் ஜாயினிங் அ டெக் ஃப்ரம் வேர் ஐ கேன் க்ரோ அஸ் அ ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் மட்டும் கிடையாது, என்னுடைய ஃபியூச்சர் பிளான் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டாக்காகவும் இருக்குங்கிறத ஆஸ்பிரேஷனோட நான் இதில் பதிவு பண்ணுறேன். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் நம்பர் 2 பார்த்தீங்கன்னா, பைத்தான் ப்ளஸ் டேட்டா அனலிஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணி இருக்கிற மாதிரி. இதில் ஐ எம்
ABC and I completed my BTech in CSE, Computer Science Engineering. I'm passionate about data and have completed Google's data analyst certificate. Have done small projects in Python like customer churn prediction using pandas and matplotlib. I want to begin my career as a data analyst where I can work with real time business data. ஸோ இந்த இடத்துலையுமே அந்த நான் வீடியோவில் காமிச்ச 4 பாயிண்ட்ஸும் சாட்டிஸ்ஃபை ஆகுது. என்னுடைய பேர், என்னுடைய டிகிரி என்ன, நான் எங்கே படிச்சிருக்கேன், எனக்கு என்ன சர்டிஃபிகேஷன் இருக்குது, நான் என்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற ஓவர்வியூவும் இருக்குது. ப்ளஸ் நான் எதுக்காக இந்த ரோலுக்கு அப்ளை பண்ணுறேன், என்னால் இந்த ரோலுக்கு என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் நீங்கள் இதுலேருந்து பார்க்கலாம். அகெயின் ஒரு ஷார்ட் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் மாதிரி என்னுடைய சேனலில் ரெக்ரூட்டர்ஸ் கேம்பஸ் இன்டர்வியூ டைம் வந்துட்டு என்ன உங்ககிட்டேருந்து எதிர்பார்ப்பாங்க ஆஸ் அ ஃப்ரெஷராக அப்படிங்கிற டிப்ஸ் நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன். நான் கோடிங் அண்ட் கோடிங் ஜாப்ஸ் என்ன மாதிரிலாம் இருக்குது, எந்த டிகிரியும் இல்லாமல் நீங்கள் எப்படி அதுக்கு போகலாங்கிறதையும் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நான் கோடிங் ஐடி கரியர்ஸில் என்ன மாதிரி ஜாப் ரோல்ஸ் இருக்குங்கிறதையும் போஸ்ட் பண்ணியிருக்கேன். குரூப் டிஸ்கிரிப்ஷன் வரும்போது என்ன சென்டென்சஸ் நீங்கள் யூஸ் பண்ணணும், இதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும், என்ன திங்ஸ்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணணும், எக்ஸாம்பிளோட உங்களுக்கு நான் இதே மாதிரி அந்த வீடியோலையும் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் டாப் 15 ஹெச்ஆர் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் அதுவுமே எக்ஸாம்பிளோட தான் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பிளேஸ்மெண்ட் டிப்ஸ் அண்ட் கைட் பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங். ஸோ இன்ஜினியரிங்கில் நிறைய கேட்டகரி இருக்குது. ஏரோநாட்டிக்கல் இருக்குது, ட்ரிபிள் இ இருக்குது, இசிஇ இருக்குது. ஸோ அதில் ஃபியூ எக்ஸாம்பிள். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் இ ஃப்ரெஷர். ஒரு க்ரோர் ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா, ஸோ ஐ எம் ABC. I did my electrical and electronics engineering from XYZ Tech. இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் காலேஜ், யூனிவர்சிட்டி உங்களோடது எதுவோ அதை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். In my final year, I worked on an IoT based smart energy meter project. ஸோ ஃபைனல் இயரில் நான் என்ன ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேங்கிற ஒரு ஓவர்வியூ கொடுக்குறேன். I also participated in a national level paper presentation on renewable energy. ஸோ இந்த இடத்துல நான் படிப்பையும் ப்ராஜெக்ட்டையும் தவிர எக்ஸ்ட்ராவாக எதில் நான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் இந்த இடத்துல ஹேக்கத்தான் மென்ஷன் பண்ணலாம். ஸோ இங்கே ட்ரிபிள் இக்கு ஒரு எக்ஸாம்பிளாக நான் பேப்பர் லெவல், நேஷனல் லெவலில் நான் பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கும்போது அது ஒரு ஹைலைட் பாயிண்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐ எம் நவ் லுக்கிங் ஃபார் அ கோர் எலக்ட்ரிக்கல் ஜாப் வேர் ஐ கேன் அப்ளை போத் மை அகடாமிக் நாலேஜ் அண்ட் ப்ராக்டிக்கல் இன்ட்ரெஸ்ட். ஸோ இது நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ப்ளஸ் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அல்டர் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிள் 2 பார்த்தீங்கன்னா இசிஇ ஃப்ரெஷர் ஆனால் ஐடி ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க. இந்த மாதிரி சினாரியோ இப்போ நிறையவே இருக்குது. நான் இப்போ கூட ரீசெண்டாக லிங்க்டின்ல எம்பிபிஎஸ் படிச்சுட்டு ஹெச்ஆரில் ஒர்க் பண்ணுறவங்கள பார்த்தேன். ஸோ எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்குது. ஸோ இதெல்லாம் ரொம்ப காமன். உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இசிஇ ஃப்ரெஷர் யூ கேன் கோ டு ஐடி. ஸோ அதுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா I am ABC. I completed my electronics and communication engineering at XYZ University. I have trained myself in web development and completed a capstone project in React.js. ஸோ இந்த இடத்துல எனக்கு ஐடி போகணும், பட் நான் இசிஇ ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது ஐடி போகணுங்கிறதுல எனக்கு ஒரு ப்ரூஃப் வேணும். அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வெப் டெவலப்மெண்ட், அப்புறம் நான் வந்துட்டு React.jsல ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேங்கிறத ஹைலைட் பண்ணுறேன். I have also taken a crash course in SQL and Git. While my degree is in ECE, I am passionate about building website and want to start as a front-end developer. ஸோ இங்கே நான் கிளியராக ஹைலைட் பண்ணுறேன். இங்கேயும் அந்த 4 பாயிண்ட் சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஃபோர்த்து நம்ம பார்க்கக்கூடியது ஆண்டர்ப்ரினர்ஷிப், ஸ்டார்ட் அப் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் எப்படி இதில் எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணலான்னு. ஒரு ஃப்ரெஷர் உங்ககிட்ட ஒரு பிஸ்னஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நீங்கள் ஒரு ஆண்டர்ப்ரினர்ஷிப் ஆகணும். ஸோ அதுக்கு ஹாய், ஐ எம் ABC and I finished BBA from XYZ College. I'm very passionate about startups and during college I ran a small Instagram page selling handmade crafts. I learned marketing, pricing and customer management from this. Now I'm looking for a job in a startup or marketing team to build more experience before launching my own brand. ஸோ எனக்கு ஒரு தனி பிராண்ட் இருக்குது, அந்த பிராண்டுக்கு நான் இன்ஸ்டாகிராம் பேஜ் வச்சு அதை நான் செல் பண்ணேன். ஸோ இது ஒரு ப்ரூஃபோட நான் வந்துட்டு எனக்கு ஐடியா மட்டும் இல்லை, அதை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இந்த மார்க்கெட்டிங், ப்ரைஸிங், கஸ்டமர் மேனேஜ்மெண்ட்டில் வந்துட்டு எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்கிறதையும் இந்த இன்ட்ரடக்ஷன் மூலியமாக நான் சொல்கிறேன். இப்போ நம்ம செகண்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இன்ஜினியரிங் ஃப்ரெஷராக இருக்கீங்க, உங்களுக்கு ஆண்டர்ப்ரினர்ஷிப்பில் போகணும், இல்லை அதில் உங்களுக்கு ப்ராஜெக்டில் ஐடியா இருக்குங்கிற போது எப்படி சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா ஐம் ABC, அதாவது உங்கள் நேம், a mechanical engineering graduate from XYZ, அதாவது உங்களுடைய காலேஜ் நேம் அங்கே சொல்லணும். During college, I co-founded a campus delivery app as part of my entrepreneurship club. I managed product planning and worked with coders to launch a beta version. Though the startup didn't scale, I learned a lot about teamwork,
user feedback and market fit. I'm looking to work in a fast growing startup where I can grow in a product role. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜென்யூனாக இருக்குது. என்ன ஜென்யூன்னு பார்த்தீங்கன்னா, ஐ மேனேஜ்டு ப்ராடக்ட் பிளானிங். நான் வந்துட்டு பீட்டா வெர்ஷன் லான்ச் பண்ணியிருந்தேன். அந்த ஸ்டார்ட் அப் நல்லா ஸ்கேல் ஆகுதுன்னா கூட எனக்கு அந்த டீம் ஒர்க்கில் நான் நிறைய கற்றுக்கிட்டேன். யூசர் ஃபீட்பேக் எனக்கு நிறைய இருக்குது. ஸோ மார்க்கெட்டில் எப்படி நம்ம ஃபிட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா எனக்கு கிடச்சிருச்சு அப்படிங்கிறத நம்ம ஜென்யூனாக சொல்கிறோம். இந்த இடத்துல வந்துட்டு நான் அந்த கிளப் மூலியமாக என்ன ஆப்பை நான் ஃபவுண்ட் பண்ணேன் அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்லியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி தான் உங்களோட இன்ட்ரொடக்ஷன் வந்துட்டு ரொம்ப இம்பாக்ட் மேக் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்ட்ரொடக்ஷன் சொல்லும்போது நடுவில் ஃபில்லர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த மாதிரிலாம் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதை நீங்கள் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொன்னால் உங்களால் முடிஞ்சால் தேங்க்ஸ் பட்டன் மூலியமாக கூட எனக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஸோ இப்போ ஒரு போனஸ் டிப் பார்க்கலாம், எதெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது அப்படின்னு. ஸோ ஐ எம் அ ஹார்ட் ஒர்க்கர். ஸோ எல்லாருமே போய் அவங்கக்கிட்ட நீ எப்படின்னு கேட்டால் நான் ரொம்ப சிறந்தவள், நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர், நான் ரொம்ப நல்லவள் அப்படின்னு தான் எல்லாரும் சொல்லுவாங்க. பட் இந்த இடத்துல ப்ரூஃப் இல்லாமல் நம்ம இங்கே எதுவும் பேசக்கூடாது. ஸோ ஐ எம் அ ஹார்ட் ஒர்க்கர் அப்படின்னு சொன்னீங்கன்னா ப்ரூஃப் இருக்கா, ப்ரூஃப் இருந்தால் அதோட ஹைலைட் பண்ணி சொல்லுங்கள். அப்போ அதில் சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஐ டோன்ட் நோ வாட் டு டூ இட், எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலன்னு போய் ஜாப் இன்டர்வியூவில் சொல்லக்கூடாதுல்ல. நான் வந்துட்டு கோ வித் ஃப்ளோவாக போகிறேன் அப்படின்லாம் வந்துட்டு இன்டர்வியூவில் போய் சொல்லாதீங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஐ ஜஸ்ட் வாண்ட் எனி ஜாப். இதுவுமே வந்துட்டு ஒரு பேட் இம்ப்ரெஷன் மாதிரி கிரியேட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா இஃப் யூ வாண்ட் எனி ஜாப், நீ அடுத்த சேர்ந்து கொஞ்ச நாள்லேயே வேறு ஜாபுக்கு போயிடுவேன் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன் வந்துட்டு அவங்கள ரெக்ரூட் பண்ணுறவங்க மைண்டுக்கு வரும். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டன்ட் நீங்கள் எதெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல்ஃப் அவேர்னஸ், அப்புறம் என்தூசியாசமாக இருக்கணும், கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். உங்களுடைய மைண்ட் செட் வந்துட்டு நல்லா கான்ஃபிடென்ட்டாக வச்சு நான் நல்லா கற்றுப்பேன், அப்ஸ்கில் பண்ணிப்பேன், எனக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்குங்கிற மாதிரி பேசணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, உங்களோட ஜாப் நீங்கள் எதுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ, நீங்கள் அப்ளை பண்ணுற ரோலுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட இன்ட்ரடக்ஷனை கஸ்டமைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதோடைய போனஸ் டிப். ஸோ இது ஃபுல்லி பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையாங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.